ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் பார்த்துன்னு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோம். அது பீனட் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், ஹனி. ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை முதல்ல நம்ம ஊற வச்சிடணும். ஸோ பச்சையாக பண்ணோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நம்ம தண்ணியில், சுடு தண்ணிலையோ பச்சை தண்ணிலையோ 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதோட இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு நம்மளுக்கு பால் சேர்க்கணும்னு கிடையாது. யார் பால் பிடிக்காதுன்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி 1 கப் உண்டான வேர்க்கடலை நம்ம எடுத்திருக்கோம். இது வெறும் வயிற்றில் காலையில் நம்ம டயட் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா ஸ்டாமினா கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட வேர்க்கடலையோட இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சுகர் வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் சும்மா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா நம்ம ஹனி சேர்க்குறோம் அதனால். ஸோ ஹனியும் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரையும் இது தேன் எதுக்கு நான் கம்மியாக சொல்கிறேன்னா இதில் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வாழைப்பழம் போடுறேன். நீங்கள் என்ன வேறு ஏதாவது பழம்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் நான் இப்போ இதோட வாழைப்பழம் சேர்த்துக்கிறேங்க. ஸோ வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி 1 இல்லைன்னா 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்புக்கு 2 ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். வாழைப்பழம் இல்லைன்னா நீங்கள் அத்திப்பழம் கூட சேர்த்துக்கலாங்க இதோட. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட. இதுக்கு பால் ஆட் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாதுங்க. இது ஹெல்த்தி இதுதான். இது ஒரு ஹெல்த்தி ஜூஸ் தாங்க. அதனால் நீங்கள் பால் ஆட் பண்ணணும்னு கிடையாது. பால் வேண்டான்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது வேர்க்கடலைன்றதுனால உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுக்குங்க நல்லா. ஸோ அந்த திக்னஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லனாலும் இது நல்லா வயிறு ஃபுல்லர் ஆகும். பேச்சுலர்ஸ் எல்லாம் நீங்கள் டிஃபன் பண்ண டைம் இல்லைன்னா இந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த மாதிரி திக்காக வந்துடும் உங்களுக்கு. இன்னும் நைஸாக வேணால் நீங்கள் அரைச்சிக்கலாங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன். இது பீனட்ன்றதுனால நம்ம அப்படியே வெறும் வாயிலேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதோட என்ன பண்ணணுன்னா இந்த சியா சீட்ஸ்ன்றது ஆப்ஷனல் தான். ஸோ இது எதுக்கு நான் போடுறேன்னா இது டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஈஸ்ட்ரோஜன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இது என்ன ஜூஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த சியா சீட்ஸ் ஊற வச்சுட்டு அதை ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட்டு நாட்டு சர்க்கரை இதில் போடுறேன். அவ்வளோதாங்க. ஸோ பீனட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.